ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கூடுகை சுத்திரா செய்யலாம். அதாவது வெல்லத்தில் நம்ம ஒரு பணியாரம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அரிசி மாவு வச்சு வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். அதாவது வெயிலில் நல்லா அந்த ஃபேன்லேயே காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பிறகு ஒரு 1/2 கிலோ வெல்லம் நம்ம நல்லா பாகாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கரையட்டும். சைடில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேக வச்சுருவோம். இது சைடில் வேகிற வரைக்கும் பாருங்கள், பாகு நல்லா காய்ச்சிருச்சு. இந்த பாருங்கள், இது நம்ம இப்போது வடிகட்டணும். ஏன்னா இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதனால் நம்ம இது வடிகட்டணும். நம்ம சைமல்டேனியஸில் இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுவும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுவும் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த பணியாரத்தில் நம்ம போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இது எடுத்து வச்சாச்சு. இப்போ வெல்லம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடை கடத்தி எடுத்து நம்ம அதில் ஃபில்டர் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் எடுத்துருக்கேன் நான். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சைடில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்து அதில் நல்லா போட்டு அந்த அரிசி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப லூஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி நெய் நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும் பணியாரம் செஞ்சால். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி திரட்டி நல்லா தனியாக வச்சுக்கோங்க எல்லாமே. அதாவது மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த வெல்லத்தில் பாகலை போட்டால் உடையாது. இந்த மாதிரி நல்லா டிசைனாக செஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் லவங்கப்பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா சூடான உடனே நம்ம இந்த பாகு எடுத்து அந்த கடையில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பிறகு நல்லா கொதி வந்த பிறகு அந்த பாகலை இந்த செய்திருக்கிற பணியாரத்தை நம்ம அதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சும்மா கலரக்கூடாது, ஏன்னா இந்த பணியாரம்லாம் உடஞ்சிரும். வெயிட் பண்ணுவோம் நம்ம இதில் நல்லா கொதி வர வரைக்கும். பிறகு நம்ம சைடில் எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம அதில் சேர்த்துடலாம். ஏன்னா அதுவும் சேர்த்து அதில் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துருவோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். பாகு நல்லா திக்காகவே நல்லா எடுங்க, நிறையவே எடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 நான் திருத்தி போட்டிருக்கேன் இதில். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். அந்த கொப்பரை தேங்காய் போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சுது. நல்லா கொதி வந்த பிறகு நல்லா குக் ஆன பிறகு நம்ம தட்டை மூடி வச்சிட வேண்டியதான். ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லிட்டில் ஹார்ட் ஒர்க்கு அந்த பணியாரம் செய்வது. குட்டி குட்டியாக செய்யணும், அப்போ தான் வேகும். பெருசாக செஞ்சால் வேகாது. வாங்க, முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான கூடுகை சுத்திரியா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.